மகாநதி சீரியலில் இருக்க ஆக்டர்ஸோட சேலரி அப்புறம் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் மகாநதி சீரியல் நம்ம தமிழ் மக்களிடையே மிகவும் பிரபலமாகி வருகிறது. இந்த சீரியலின் கதையும் நடிப்பும் நம்ம மனசை கவர்ந்து விட்டது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் தினசரி எவ்வளவு சம்பளம் வாங்குகிறாள்னு? அப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடியும் வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட், விஜய் உண்மையான பேர் சுவாமிநாதன். 15,000 ரூபா வாங்குறாரு. முதல்ல சொல்லணும்னா பெரிய நடிகர் விஜய் அவர்களை பற்றி. சீரியல் இவர் சுவாமிநாதன் பாத்திரத்தில் நடிக்கிறார். எப்போதும் குடும்பத்திற்காகவும் போராடும் நல்ல மனசுடைய அண்ணனாக இவரின் பெர்ஃபார்மன்ஸ் ரசிகர்களிடையே அதிக வரவேற்பு பெற்றிருக்கிறது. இவர்கள் ஒரு நாள் சம்பளமே சுமார் ரூபாய் 15,000 ரூபா. நெக்ஸ்ட், லக்ஷ்மி பிரியா. கதையில் மகாநதி கதையில் பேர் என்னென்னா காவேரி. 10,000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குறாங்க. அடுத்து வருபவர் கதை மாந்திர கவர்ச்சியான கதாபாத்திரம் காவேரி. இந்த பாத்திரத்தில் நடிப்பவர் லக்ஷ்மி பிரியா. மிகுந்த உணர்ச்சி பூர்வமாக நடித்து சீரியலின் உயிராக விளங்குகிறார். இவருக்கு ஒரு நாள் சம்பளம் சுமார் 10,000 ரூபாய். நெக்ஸ்ட், ருத்ரன் பிரவீன். அதாவது அவங்க யாருன்னா நிவின் உண்மையான பேர்னா ருத்ரன் பிரவீன். ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வாங்குறாரு. இந்த சீரியலில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் நிவின். ருத்ரன் பிரவீன் நடித்திருக்கும் இவர் தனது சாயலாலும் குணத்தாலும் ரசிகர்களை கவர்ந்து வருகிறார். இவருக்கு கிடைக்கும் தினசரி சம்பளம் ரூபாய் 10,000 ரூபா. காமருதீன் அப்படின்னா யாருன்னா குமரன். அவங்களுக்கு 8,000 ரூபா சம்பளம் கிடைக்கிது ஒரு நாளைக்கு. குமரன் வேடத்தில் நடித்திருப்பவர் காமருதீன். காவேரியின் சகோதரராக வரும் இவர் கதைக்கு நல்ல வெயிட் கொடுத்திருக்கிறார். இவருக்கு கிடைக்கும் தினசரி சம்பளம் சுமார் 8,000 ரூபாய். நெக்ஸ்ட், தர்ஷினி ஹெப்சிபா. அதாவது கங்காவா நடிக்கிறார். இவருக்கு ஒரு நாள் சம்பளம் 6,000 ரூபா. மகாநதியில் கங்கா பாத்திரத்தில் நடிக்கிறார். தாரணி ஹெப்சிபான்னு சொல்லுவாங்க. இவரது பாத்திரம் சிறியதாக இருந்தாலும் மிக முக்கியமானது. தினசரி சம்பளம் சுமார் ரூபாய் 6,000 ரூபா. நெக்ஸ்ட், ஆதிரா யமுனாவாக நடிக்கிறார். ரூபாய் 5,000 ரூபா. யமுனா வேடத்தில் வரும் ஆதிரா சீரியலில் தனித்துவமான நடிப்பை காட்டுகிறார். இவருக்கு தினசரி சம்பளம் சுமார் ரூபாய் 5,000 ரூபா. ராகினி சக்ஸ்திகா. உண்மையான பேர் சக்ஸ்திகா. அவர் 7,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. சக்ஸ்திகா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ராகினி. இவரது ஆக்டிங் ஸ்டைலும் எக்ஸ்பிரஷனும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. இவருக்கு கிடைக்கும் சம்பளம் தினசரி ரூபாய் 7,000 ரூபா. சைல்டு ஆர்டிஸ்டில் யாருன்னா நர்மதா. ரூபாய் 2,000 ரூபா. சிறுவர்களுக்கும் இந்த சீரியலில் முக்கிய பங்கேற்றுகிறார்கள். காவேரியின் குழந்தை சித்திரத்தில் நடிக்கும் நர்மதா தினசரி சுமார் ரூபாய் 2,000 ரூபா சம்பளம் பெறுகிறார். ரமேஷ் வில்லியன் பசுபதி உங்களுக்கு தெரியாத யாருமே இல்லை. 6,000 ரூபா வாங்குகிறாங்க. சீரியலில் என்பதில் வில்லன் இல்லாமல் சுவை வராது. அதுபோல் பசுபதி வில்லன் வேடத்தில் வரும் ரமேஷ் கதாபாத்திரத்தை சுவாரஸ்யமாக நடிக்கிறார். இவருக்கு சம்பளம் ரூபாய் 6,000 ரூபாய். சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸில் சோமு, கல்யாணி, அஜய், சுஜாதா 4,000லேருந்து 8,000க்குள்ளே வாங்குவாங்க. அதாவது யாருன்னா தாத்தா பாத்திரத்தில் வரும் சோமு ரூபாய் 8,000 ரூபா சம்பளம் வாங்குகிறார். பாட்டியாக வரும் கல்யாணி தினசரி ரூபாய் 4,000 ரூபா சம்பளம் வாங்குகிறார். பாஸ்கர், நடராஜன், அஜய் ரூபாய் 5,000 ரூபா. சுஜாதா, சிவகுமார் ரூபாய் 7,000 ரூபா சம்பளம் வாங்குகிறார்கள். இவர்களின் நடிப்பு கதைக்கு மிகுந்த வலிமை சேர்க்கிறது. ஸ்பெஷல் ஆக்டர் சரவணா 20,000 ரூபா வாங்குறாங்க. முடிவாக சொல்லணும்னா சிறப்பு தோற்றத்தில் வரும் நடிகர் சரவணன் பற்றி இவர் தினசரி சம்பளம் 20,000 ரூபாய் வரைக்கும் வாங்குகிறார். இவன் பெர்ஃபார்மன்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸாக இருந்தது. இதோ நண்பர்களே, மகாநதி சீரியலில் நடிக்கும் நடிகைகள் சம்பள விவரங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடித்த நடிகர் யார்? இவர்களுடைய சம்பளம் விவரத்தில் எந்த விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.